இந்த ஒன்றிய அரசாங்கம் இவ்வளவு பெரிய பதட்டத்தில் மக்கள் இருக்கிற போது, இந்த போரால் மக்களும் தொழில்களும் பாதிக்கப்படுகிற போது ஏதாவது செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் எதுவுமே செய்யலை. ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 1,00,000 கோடி சிறப்பு நிதியை உருவாக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அசாதாரண காலங்களில் இந்த எரிபொருள் விலை அதிகரிக்கிற போது இந்த பொருள் மக்கள் பாதிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் சப்சிடைஸ் பண்ணுறதுக்காக இந்த 1,00,000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப வேடிக்கை என்ன அப்படின்னா, வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தான் ஆயில் பூல் அப்படின்னு எண்ணெய் தொகுப்பு ஃபண்டு 30,000 கோடியும் க்ளோஸ் பண்ணாங்க. அந்த க்ளோஸ் பண்ணக்கூடிய விளைவு தான் சர்வதேச சந்தையில் கச்சா பொருள் ஏறுற போதெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எரிபொருளுக்கான விலையை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. இதை செஞ்சுக்கிட்டு இந்த விலையை முழுக்க மக்கள் தலையில் ஏற்றுறவங்க தான் இன்றைக்கி 1,00,000 கோடி நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு அப்படின்னு ரிலீஃப் ஃபண்டு நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. இது எதுலேயுமே உண்மை கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது என்ன அப்படின்னா, சிலிண்டர் கிடைக்கல, நீங்கள் ஒருவேளை எலக்ட்ரிக் அந்த ஸ்டவ்வை பயன்படுத்துனீங்கன்னா, ஒருவேளை உங்கள் மின்சார கட்டணம் அதிகரிச்சதுன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹2 சப்சிடி நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்தியாவையே நாங்கள் காப்பாற்ற போகிறோம், சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை, எண்ணெய் தட்டுப்பாடு இல்லை, கேஸ் கிடைக்குது, பெட்ரோல் கிடைக்குது என்று மக்களை நீங்கள் சமாதானப்படுத்தக்கூடிய நீங்கள் மக்களுக்கான ஏதாவது ஒரு நிவாரணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னால் எதுவுமே கிடையாது.